ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இன்னும் அதை வச்சுருக்கியா, நீ இன்னும் அதை வச்சுருக்கியா, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்னும் நீ அதை வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you still have that? Do you still have that? Do you have அப்படின்னா நீ வச்சிருக்கியா. ஸோ do you still have அப்படின்னா நீ இன்னும் வச்சிருக்கியா. Do you still have that? நீ இன்னும் அதை வச்சிருக்கியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதுக்கு மேலே இதை வச்சுக்க மாட்டேன், நான் இதுக்கு மேலே இதை வச்சுக்க மாட்டேன், நான் யார்ட்டையாவது கொடுக்க போகிறேன், இது ரொம்ப எனக்கு வேலை வைக்கிது, நான் இதுக்கு மேலே இதை வச்சுக்க போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not have that anymore. I will not have that anymore. I will not have அப்படின்னா நான் வச்சுக்க மாட்டேன், that அதை, anymore அப்படின்னா இதுக்கு மேலே, நான் இதுக்கு மேலே அதை வச்சுக்க மாட்டேன். I will not have that anymore. நெக்ஸ்ட் ஒன், இதுவே நான் இதுக்கு மேலே அதை வச்சுக்க போகிறது இல்லை, அவ்வளோதான் நான் முடிவு பண்ணிட்டேன், அதை நான் அதை கொடுக்க போகிறேன், நான் இதுக்கு மேலே அதை வச்சுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm not going to have that anymore. I'm not going to have that anymore. I'm not going to have that. நான் அதை வச்சுக்க போகிறதில்ல. anymore இதுக்கு மேலே, நான் அதை இதுக்கு மேலே வச்சுக்க போகிறது இல்லை. I'm not going to have that anymore. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை உன் கூட தான் வச்சுக்கணும், நீ இதை உன்கிட்டயே வச்சுக்கணும், நீ இதை உன் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். You should have this with you. You should have this with you. You should have this. நீ இதை வச்சுக்கணும். With you உன் கூட, உன்கிட்ட, நீ இதை உன்கிட்ட வச்சுக்கணும். You should have this with you. So next one, நான் இதை என் கூடவே வச்சுக்கணுமா, நான் இதை என் கூடவே வச்சுக்கணுமா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, அவனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, அவனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நீ அவன்கிட்ட எதுவும் சொல்லிடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't know anything about this. He doesn't know anything about this. He doesn't know anything about this. He doesn't know anything. அவனுக்கு எதுவும் தெரியாது. about this இதை பற்றி, அவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. he doesn't know anything about this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு இதை பற்றி ஏதோ தெரியுது, அவனுக்கு இதை பற்றி ஏதோ தெரியுது, அவனுக்கு இதை பற்றி என்னமோ தெரிஞ்சிருக்கு ஆனால் அவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he knows something about this. he knows something about this. he knows அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு தெரியுது. something ஏதோ, about this இதை பற்றி, அவனுக்கு இதை பற்றி ஏதோ தெரியுது. he knows something about this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா, அவனுக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா, உனக்கு எதுவும் தெரியுமா, அவனுக்கு ஏதாவது தெரியுமான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Does he know anything about this? Does he know anything about this? Does he know அவனுக்கு தெரியுமா, anything about this இதை பற்றி அவனுக்கு ஏதாவது தெரியுமா. Does he know anything about this? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். அவன் வர வரையும் நான் இதை வச்சுருந்தேன், அவன் வர வரையும் நான் இதை வச்சுருந்தேன், அவன் வந்ததுக்கப்புறம் நான் அவன்கிட்ட தந்துட்டேன், அவன் வர வரையும் நான் அதை வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had that until he came. I had that until he came. I had that நான் அதை வச்சுருந்தேன். until he came அவன் வர வரைக்கும், அவன் வர வரைக்கும் நான் அதை வச்சுருந்தேன். I had that until he came. until அப்படின்னா வரைக்கும், I had have அப்படின்னா வச்சிருக்கிறது. ஸோ பாஸ்டில் I had அப்படின்னா நான் வச்சுருந்தேன், that அதை, until வரைக்கும், he came அவன் வர வரைக்கும் நான் அதை வச்சுருந்தேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ நாள் நீ அதை வச்சுருந்த, எவ்வளவு நாள் நீ அதை வச்சுருந்த. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
How long did you have that? How long did you have that? How long அப்படின்னா எவ்வளவு காலம். How many days அப்படின்னா எவ்வளவு நாள். How many days did you have that? How long did you have that? Did you have அப்படின்னா நீ வச்சிருந்த. ஸோ இங்கே பாஸ்ட் தான் கேட்குறோம், ஆனால் கொஸ்டினாக வரதுனால இங்கே நம்ம டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். அதனால் இங்கே ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். How long did you have that? அவன் ரொம்ப நாளாக இதை வச்சுருந்தான். அவன் ரொம்ப நாளாக இதை வச்சுருந்தான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He had this for many days. He had this for many days. He had this. அவன் இதை வச்சிருந்தான். For many days. ரொம்ப நாளுக்காக, ரொம்ப நாட்களாக. அவன் ரொம்ப நாளாக இதை வச்சிருந்தான். He had this for many days. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரமாக இதை வச்சுருக்கேன். நான் கொஞ்ச நேரமாக இதை வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக நீயே வச்சுருக்க போல. இல்லை, நான் கொஞ்ச நேரமாக தான் வச்சுருக்கேன். இன்னும் நான் கொஞ்ச நேரத்தில் வேறு யார்கிட்ட தந்துடுவேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have this just for a while. I have this just for a while. I have this. நான் இதை வச்சுருக்கேன். just for a while. கொஞ்ச நேரமாக தான். நான் கொஞ்ச நேரமாக தான் இதை வச்சுருக்கேன். I have this just for a while. So next one. ரொம்ப நேரமாக இதை வச்சுக்காத. ரொம்ப நேரத்துக்கு இதை வச்சுக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அவன் இங்கே இருந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் இங்கே இருந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? எப்படி நீ கரெக்டாக சொல்கிற? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, how do you know he was here? How do you know he was here? How do you know? உனக்கு எப்படி தெரியும்? He was here. அவன் இங்கே இருந்தான்னு. அவன் இங்கே இருந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? How do you know he was here? So next one. நீ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டியா? நீ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிட் யூ டிசைட் ஆல்ரெடி? டிட் யூ டிசைட் ஆல்ரெடி? டிட் யூ டிசைட்? நீ முடிவு பண்ணிட்டியா? ஆல்ரெடி ஏற்கனவே. நீ ஏற்கனவே முடிவு பண்ணிட்டியா? டிட் யூ டிசைட் ஆல்ரெடி? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு தோன்ற எல்லாத்தையும் சொல்லுவியா? உனக்கு தோன்ற எல்லாத்தையும் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, will you say everything you feel? will you say everything you feel? will you say நீ சொல்லுவியா? everything you feel உனக்கு தோன்ற எல்லாமே. உனக்கு தோன்ற எல்லாமே நீ சொல்லுவியா? ஓகே. அவன் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். நீ சீக்கிரமாக வந்துடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he suffers a lot without you. he suffers a lot without you. he suffers அப்படின்னா suffer அப்படின்னா கஷ்டப்படுறது. ஸோ he suffers அப்படின்னா அவன் கஷ்டப்படுறான். ஸோ இங்கே ஏன் எஸ் சேர்த்துருக்கோம்? பிகாஸ் he she இட்ல he வந்திருக்கு, அதனால எஸ் சேர்த்துருக்கோம். he suffers a lot அப்படின்னா ரொம்ப நிறைய. without you நீ இல்லாமல், நீ இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். he suffers a lot without you. ஓகேவா? ஸோ இதுவே நீ இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். நீ இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ ஃப்யூச்சரில் சொல்கிறோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will suffer a lot without you. he will suffer a lot without you. he will suffer அப்படின்னா அவன் கஷ்டப்படுவான். ஓகே, ஃப்யூச்சரில் சொல்கிறோம், அதனால் will யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ he will suffer a lot அப்படின்னா நிறைய. without you நீ இல்லாமல், நீ இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவ இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவ இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் நிறைய கஷ்டப்பட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he suffered a lot without her. he suffered a lot without her. he suffered a lot அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டான். suffered அப்படின்னா கஷ்டப்பட்டான். suffer அப்படின்னா கஷ்டப்படுறது ப்ரெசன்ட். ஸோ பாஸ்டில் சொல்லணும்னா ஈடி. ஸோ இங்கே he she it I we you they என்ன வந்தாலும் ஈடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ he suffered a lot நிறைய. without her அவள் இல்லாமல், அவள் இல்லாமல் அவன் நிறைய கஷ்டப்பட்டான். ஓகேவா? ஸோ இதுவே பணம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ பணம் இல்லாமல் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I suffered a lot without money. I suffered a lot
வித்தவுட் மணி ஐ சஃபர்ட் அப்படின்னா நான் கஷ்டப்பட்டேன். அலாட் அப்படின்னா ரொம்ப நிறைய. வித்தவுட் மணி பணம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகேவா? ஸோ இதுவே சாப்பாடு இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ சாப்பாடு இல்லாமல் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தான் அவன் முன்னுக்கு வந்தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He suffered a lot without food. He suffered a lot without food. Without food அப்படின்னா சாப்பாட்டு இல்லாமல், உணவு இல்லாமல். He suffered a lot. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது இல்லாமல் நீ கஷ்டப்படுவியா? இது உனக்கு அவசியம் வேணுமா? இது இல்லாமல் உனக்கு கஷ்டமாக இருக்குமா? நீ கஷ்டப்படுவியா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you suffer without it? Will you suffer without it? Will you suffer அப்படின்னா நீ கஷ்டப்படுவியா? without it இது இல்லாமல் நீ கஷ்டப்படுவியா? உனக்கு இது வேணுமா? will you suffer without it? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட நிறைய தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன். சாரி கேட்டுட்டேன். நீ ஆனால் இன்னமும் கோபமாக இருக்க. நான் இதுக்காக நிறைய தடவை உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I apologized you a lot of times. I apologized you a lot of times. I apologized. apologize அப்படின்னா மன்னிப்பு கேட்குறது. ஸோ சாரி கேட்போம் இல்லையா? சாரி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ வருந்துறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு apologize. ஸோ ஐ apologized அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டேன். யூ உன்கிட்ட a lot of times நிறைய தடவை. நான் உன்கிட்ட நிறைய தடவை மன்னிப்பு கேட்டேன். I apologized you lot of times. ஓகேவா? இதுவே நான் உன்கிட்ட நிறைய தடவை மன்னிப்பு கேட்டு இருக்கேன். ஸோ கேட்டு இருக்கிறேன். அதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் apologized you lot of times. ஸோ இங்கே ஹாவ் யூஸ் பண்ணணும். கேட்டு இருக்கிறேன், கேட்டேன் அப்படின்னு பாஸ்டில் சொல்லணும்னா apologized யூஸ் பண்ணணும். கேட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஹாவ் apologized. ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் apologized you lot of times. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ apologize to him? டிட் யூ apologize அப்படின்னா நீ மன்னிப்பு கேட்டியா? டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட. டிட் யூ apologize to him? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இதுக்காக ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் தப்பே பண்ணலை, நான் இதுக்காக மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never apologize for this. I never apologize அப்படின்னா நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன். for this இதுக்காக நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ இதுக்காக மன்னிப்பு கேட்கணும். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோ, நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் யோசிச்சு நல்ல பதிலாக சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டேக் as much as time you want. டேக் as much as time you want. டேக் அப்படின்னா எடுத்துக்கோ. as much as time உனக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கோ. you want உனக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம். டேக் as much as time you want. ஓகேவா? உனக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கோ. ஸோ இதுவே உன்னால் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலை செய்யு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? do as much as work you can. do as much as work you can. do அப்படின்னா பண்ணு. as much as work you can உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலை பண்ணு. do as much as work you can. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இதுவே உன்னால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? come as soon as possible. come அப்படின்னா வா. as soon as possible எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். as soon அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ. as possible எவ்வளோ முடியுமோ. as soon அவ்வளோ சீக்கிரம். கம் வா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன் கூட இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு வா. உன்னோட இருக்கிற எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Bring everyone here who is with you. Bring everyone here who is with you. Bring everyone அப்படின்னா எல்லாரையும் அழைச்சிட்டு வா, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா. Here அப்படின்னா இங்கே, எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வா. Who is with you, உன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வா. Bring everyone here who is with you, உன் கூட இருக்கிற எல்லாரையும் இங்கே அழைச்சிட்டு வா. ஓகேவா? ஸோ இதுவே நான் என் கூட இருந்த எல்லாரையும் அங்கே அழைச்சிட்டு போனேன். நான் என் கூட இருந்த எல்லாரையும் அங்கே அழைச்சிட்டு போனேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I took everyone there who was with me. I took everyone there who was with me. I took everyone அப்படின்னு நான் எல்லாரையும் அழைச்சிட்டு போனேன். there அங்கே. who was with me என் கூட இருந்த எல்லாரையும் நான் அங்கே அழைச்சிட்டு போனேன். I took everyone there who was with me. So next one, என்னால் உடனே வீட்டுக்கு வர முடியாது. என்னால் உடனே வீட்டுக்கு வர முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't come home immediately. I can't come home immediately. I can't அப்படின்னா என்னால் முடியாது. come home வீட்டுக்கு வரத்துக்கு என்னால் முடியாது. I can't come home immediately அப்படின்னா உடனே. ஸோ என்னால் உடனே வீட்டுக்கு வர முடியாது. I can't come home immediately. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.